வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் மாத பென்ஷன் ஓய்வூதியர்களுக்கு வழங்கக்கூடிய தேதி சார்ந்து திடீர் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உத்தரவு யார் பிறப்பிச்சிருக்காங்க, மாத சம்பளம் பென்ஷன் பெறக்கூடிய ஓய்வூதியர்களுக்கு எந்த அளவில் இது பயனுள்ளதாக இருக்கும் என்பது சார்ந்து விவரங்களை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அரசு ஓய்வூதியர்களுக்கு வழங்கக்கூடிய ஓய்வூதியம் இனிமேல் ஒவ்வொரு மாதமும் அந்த மாதத்தின் கடைசி வேலை நாளில் அவர்களது வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. நீண்ட காலமாக ஓய்வூதியர்கள் பலரும் ஒரு பொதுவான பிரச்சனையை எதிர்கொண்டார்கள். அதாவது ஓய்வூதியம் சரியான நேரத்தில் கிடைக்காதது. சில சமயத்தில் சில நாட்கள் தாமதமாகவும் சில சமயங்களில் அதைவிடவும் கூடுதலாகவும் தாமதம் ஏற்பட்டது. இந்த தாமதம் வேலையில்லாமல் ஓய்வூதியத்தை மட்டுமே நம்பி வாழக்கூடிய மூத்த குடிமக்களுக்கு பெரிய சிரமத்தை ஏற்படுத்தியது. மாத செலவுகள், மருத்துவ செலவுகள், வீட்டு தேவைகள் போன்றவற்றினை சமாளிக்க அவர்கள் சிரமப்பட்டார்கள். இதனால் அவர்களுக்கு நிதி சுமை மட்டுமில்லாமல் மன அழுத்தம் அதிகரித்தது. இந்த நிலைமை குறித்து பல புகார்கள் மத்திய அரசிடம் வந்தன. இதனை தீவிரமாக எடுத்துக்கொண்ட மத்திய நிதியமைச்சகம் உடனடி நடவடிக்கையை எடுத்து ஓய்வூதியம் வழங்க அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து வங்கிகளுக்கும் ஒரு அலுவலக குறிப்பை அனுப்பியது. அந்த அலுவலக குறிப்பில் மார்ச் மாதத்தை தவிர மற்ற அனைத்து மாதங்களிலும் ஓய்வூதியம் அந்த மாதத்தின் கடைசி வேலை நாளில் கட்டாயமாக வழங்கப்பட வேண்டும். இதன் மூலம் ஓய்வூதியர்கள் தங்களின் பணத்தை தாமதமின்றி பெற முடியும். மார்ச் மாதத்திற்கு மட்டும் ஒரு விதிவிலக்கு அளிக்கப்பட்டது. காரணம், அந்த மாதம் வங்கிகளுக்கு வருடாந்திர கணக்கு முடிப்பு நடைபெறக்கூடிய காலம். எனவே மார்ச் மாதத்திற்கான ஓய்வூதியம் ஏப்ரல் மாதத்தின் முதல் வேலை நாளில் வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. வங்கிகள் ஓய்வூதியத்தில் வங்கி கணக்கில் செலுத்தியவுடன், அதாவது வரவு வைத்தவுடன் அதற்கான மின்னணு அறிக்கையினை அன்றே சமர்ப்பிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் இந்த செயல்முறை சரியாக நடைமுறையில் உள்ளதா என்பதை அரசு கண்காணிக்க முடியும். மேலும் இந்த உத்தரவை பின்பற்றாமல் தாமதம் செய்யக்கூடிய வங்கிகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக மார்ச் மாத ஓய்வூதியம் மட்டுமே ஏப்ரல் மாத முதல் வேலை நாளில் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். மார்ச் மாதம் தவிர மற்ற அனைத்து, அதாவது 11 மாதத்திலும் ஓய்வூதியமானது அந்தந்த மாதத்தினுடைய கடைசி வேலை நாளில் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த செயல்முறை காரணமாக மாத பென்ஷன் ஓய்வூதியம் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்கள் தங்குதடை இல்லாமல் தங்களுடைய பென்ஷனை மாத கடைசி வேலை நாளில் பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மார்ச் மாதம் மட்டும் ஒரு விதிவிலக்கு உள்ளது. மார்ச் மாத ஓய்வூதியத்தை பொறுத்தளவில் ஏப்ரல் மாதத்தினுடைய முதல் வேலை நாளில் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த உத்தரவு சார்ந்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.